திருச்சி வயலூர் சாலையில் புதிதாக திறக்கப்படவுள்ள டாஸ்மாக் மதுபான கடையை நிரந்தரமாக மூடக்கோரி டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி வயலூர் பிரதான சாலை எப்போதும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படுவதுடன் கோவில்கள், குடியிருப்புகள், மருத்துவமனைகள் அதிகமுள்ள இந்த பிரதான சாலையில் சீனிவாசநகர் பகுதியில் பொதுமக்களின் போராட்டத்தினால் ஏற்கனவே செயல்பட்டு வந்த டாஸ்மாக் மதுபான கடை மூடப்பட்டது. இந்த நிலையில் தற்போது அதே பகுதியில் புதிதாக 12 மணி நேரம் செயல்படக்கூடிய மணமகிழ் மன்றம் என்ற மதுபான கடையினை திறக்க மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. திருச்சி மக்களின் அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யாமல் டாஸ்மாக் மதுபான கடையை திறப்பதிலும் மக்களை குடிக்க வைப்பதிலேயே மாவட்ட நிர்வாகம் குறியாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி டாஸ்மாக் கடையை நிரந்தரமாக மூட வேண்டும் என வலியுறுத்தி கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க உண்ணாவிரத போராட்டம் நடத்த காவல்துறையிடம் அனுமதி கோரப்பட்டது. காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக உறையூர் பகுதிச் செயலாளர் கல்நாயக் சதீஷ் தலைமையில் மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் முன்னிலையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் கண்டன பதாகைகளை கைகளிலேந்தியவாறு ஊர்வலமாக வந்து புதிதாக திறக்கப்பட்டுள்ள டாஸ்மாக் மதுபான கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். அதே நேரம் மக்களை பாதிக்கும் டாஸ்மாக் கடையை மூடும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் திருச்சியில் பொதுமக்கள் அதிகம் கூடும் 18 இடங்களில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராகவும் போராட்டம் நடத்துவோம் என்றும் எச்சரிக்கையுடன் தெரிவித்தனர். இந்த முற்றுகை போராட்டத்தில் நிர்வாகிகள் வன்னைலதா, பகுதிச் செயலாளர்கள் கல்நாயக் சதீஷ்குமார், கமுருதீன், வேதாந்திரிநகர் பாலு, மதியழகன், கருப்பையா, உமாபதி, சங்கர்பாலன், அணி செயலாளர்கள் பெஸ்ட் பாபு, தண்டபாணி, தருண், சாந்தா, நாகூர் மீரான், நல்லம்மாள், அகிலாண்டேஸ்வரி, சாமி தொண்டைமான், கருணாநிதி, கைலாஷ் ராகவேந்தர், முகமது ஹாரிஸ், லோக்நாத், ஜான், வெங்கடேஷ், நாகநாதர், மனோஜ்குமார், மனோஜ், கிஷோர், கல்நாயக், பிரேம், ஆறுமுகம், அனிதா, சுதா, தங்கமணி, மேரி, பரமேஸ்வரி, சீனியானந்த், சக்தி முத்துராமலிங்கம், ஆண்ட்ரோஸ், குருஸ்ரீதர், மோகன், சந்திரசேகர், கலைமணிபாபு, டிங்கர் ரமேஷ், மாரிமுத்து, சக்தி, பாரதி, மணிகண்டன், கோவிந்தன், மணி, வெங்கடேஷ், லோகு, மகேந்திரன், ஏர்போர்ட் அறுமுகம், வாட்டர்குமார், ராஜமாணிக்கம் மற்றும் சமூகார்வலர்கள், பொதுமக்கள் மற்றும் மாவட்ட கழக, பகுதி கழக, ஒன்றிய கழக, வட்டக்கழக, கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கழக பொதுச் செயலாளர் வருங்கால முதல்வர் மக்கள் செல்வர் அவர்களின் ஆணைக்கிணங்க தலைமை நிலைய செயலர் உறுப்பினர் திரு தொட்டியம் ராஜசேகரன் அவர்களின் ஆலோசனையின்படி திருச்சியில் மக்களை வதைக்கும், குறிப்பிட்டு சொல்லணும்னா இது அரசாங்க கொள்கைக்கு எதிராக இல்லை, மக்களை வதைக்கும் மதுபான விடுதிகளையும் சில மதுபான பார்களை மூடுவதற்காக கலெக்டரிடம் மனு கொடுத்துருந்தோம். 9ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2 வாரமாக எந்த நிலையங்களுக்காக அடையாள உண்ணாவிரதத்திற்கு கோரி 15ஆம் தேதி செப்டம்பர் உறையூர் காவல் நிலையத்தில் அனுமதி கொடுத்துருந்தோம். அதில் லிங்க நகருக்கு 1ஆம் தேதி அனுமதி மறுக்கப்பட்டு கடிதம் வந்தது. ஆனால் இந்த சீனிவாச நகரில் உள்ள மதுபான விடுதிக்கு அனுமதி மறுக்கப்பட்டு நேற்று நைட்டு 12 மணிக்கு மேலே வந்து வீட்டில் வந்து ஒட்டியிருக்காங்க. அதனால் அது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இப்போ போகிறோம். கண்டிப்பாக உயர்நீதிமன்றத்தை நாடி எங்களுக்கான டைரக்ஷன் வாங்கி எந்த இடத்துல அனுமதி மறுக்கப்பட்டதோ, இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் காவல்துறையினர் வந்து எங்களுக்கு அனுமதி மறுப்பு கடிதம் கொடுத்ததே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, பள்ளி செல்லும் குழந்தைகள், கல்லூரி செல்லும் மாணவர்கள் பாதிக்கப்படும் இடங்களில் போராட்டம் நடத்துவதால் அதற்கு அனுமதி மறுப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு போராட்டம் உண்ணாவிரதம் நடத்துறதுக்கு அனுமதி மறுத்தாங்கன்னா அந்த பள்ளி செல்லும் இடம், கல்லூரி மாணவர்கள் செல்லும் இடத்துல வந்து இங்கே டாஸ்மாக் இருக்குது. இதை தான் சுட்டி காட்டி நாங்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்க போகிறோம். ஏன்னா இவர்கள் குறிப்பிட்ட அதே காரணத்தை கூறி மதுரை உயர் நீதிமன்றத்தை நாடுவதற்காக முடிவு செய்துள்ளோம். எடுக்கலை. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்களுக்கு இன்னும் முழு வீரியத்தோடு அவங்கள ஆதரவு தர்றாங்க. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், எங்கள் நிர்வாகிகள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணால் 15 நாள் ரிமாண்ட் வந்து யாரும் கோச்சிக்கூடாது காவல்துறையினர். ஏன்னா எங்களுக்கு காவல்துறை மேலே நம்பிக்கை இருக்குது. 15 நாள் ரிமாண்ட் வைப்போம்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த அசோசியேஷனில் பேசியிருப்பாங்க போல். இது ஒன்றும் கொலை குற்றம் இல்லை, கொள்ளைக்காரர்கள் நாங்கள் இல்லை,
மக்களுக்கு இம்சிக்கும் இடத்தில் மக்கள் அவதிப்படும் இடத்தில் உள்ள மதுபான விடுதியில் மட்டும்தான் நாங்கள் வந்து வெளியேற்றணும்னு சொல்கிறோம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க எத்தனை ஸ்கூல் பசங்களோட வேன் இப்போ போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி. இப்போ பின்னாடி நிற்கிறதுல பாருங்கள் அத்தனை காலேஜ் பசங்க பாருங்க. பிஷப்பேர் காலேஜ் இருக்குது, சிவானந்த பாலையா ஸ்கூல் இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் இங்கே இவங்க மருத்துவமனைகள் இருக்குது. இந்த திருப்பி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது. இத்தனை முக்கியமான ஒரு இடத்துல வந்து இந்த மதுபான விடுதியில் வைக்கணும்னு வேலை தேவையே கிடையாது. நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி இது வந்து கண்டிப்பாக திருச்சி மாவட்டத்தோட கொள்கைப்படி இது வந்து ஒரு நல்ல விஷயம் என்று முடிவெடுத்தால் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் பின்னாலேயோ இல்லை மாமன்ற அலுவலகம் பின்னாடி ஒரு கேண்டீன் இருக்குது, அங்கே கூட இவங்க வந்து மதுபான விடுதியில் ஓப்பன் பண்ணி மக்களை மகிழ்விக்கலாம். ஏன்னா இந்த மக்களை வதைக்கும், மக்களை எதிர்க்கும், குறிப்பாக ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள டாஸ்மாக்கள் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும். இது மாதிரி ஒரு 18 இடத்தை நாங்கள் பார்த்துருக்கோம். 18 இடத்த வந்து கண்டிப்பாக இது முடியே ஆகணும். இது தொடர் போராட்டங்கள் கண்டிப்பாக நடக்கும். மதுரை உயர்நீதிமன்ற அனுமதியுடனே ஒவ்வொரு இடத்துலையும் அந்த குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அந்த 18 பார்கள் இருக்கும் இடத்துலையும் எங்கள் உண்ணாவிரத போராட்டம் நடக்கும். அதையும் முத்தாய்ப்பாக எங்கள் தலைமை நிலைச் செயலர் ஒன்று பேசிகிட்டு இருக்காரு. திருச்சியில் ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டங்கள் நடைபெறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை, மடமைகள் மன்றம் சொல்கிறது வந்து இது வந்து டாஸ்மாக்கு எதிராக இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து இது கண்டிப்பாக இது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது எத்தனையோ பட்டதாரி இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருந்தாங்க. அதனால் இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து வேலை கொடுப்போம். பின்பாடு வந்து அரசு கொள்கை முடிப்படி மதுபான விடுதியில் மூடுகின்ற சமயத்தில் அத்தனை பட்டதாரிகளையும் நம்ம வேறு வேலைக்கு எடுக்கலாங்கிறது தான் டாஸ்மாக் உருவாக்கினாங்க. பட் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம், இப்போ திருச்சியில் சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மடமைகள் மன்றங்கள் வந்து அவங்களுக்கு அப்ரூவ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மடமையில் மன்றங்கிறது எந்த பட்டதாரி இளைஞரும் கவர்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல்லே வரப்போகிறது கிடையாது. இது எல்லாமே பிரைவேட் பார். இது எப்படி நான் முன்னாடி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்த மாதிரி அந்த பிரைவேட் பாரை நோக்கி செல்லும் பயணமாக தான் இந்த மதுபான விடுதியில் நம்ம பார்க்க வேண்டும். அவங்களுக்குன்னு கட்டுப்பாடுகள் விதித்தாலும் நீங்களே பார்த்துருப்பீங்கன்னா எந்த மதுபான விடுதியிலாச்சும் நீங்கள் பில்லியர்ட்ஸ் டேபிள் பார்த்துருக்கீங்களா, ஸ்னூக்கர் பார்த்துருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் கேம்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா 95% விளையாட்டும் 5% மட்டுமே வந்து அவங்க ஆல்கஹாலை விற்கலாம். ஆனால் இங்கே வந்து 100 இல்லை 110% இடத்துலையும் வந்து ஆல்கஹால் இருக்காங்க. குறிப்பிட்ட கார் பார்க்கிங்கில் கூட நீங்கள் உட்காந்து மதுபானம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதை கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா திருச்சிங்கிறது வந்து ஒரு காலத்தில் வந்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் கோயில்களுக்கும் பெயர் பெற்ற ஊர். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட தலைநகரம், போதையின் தலைநகரம் எதுனா திருச்சியாக தான் இருக்குது. இது கண்டிப்பாக புரட்சி தலைவர் ஆசிகளுடன், புரட்சி தலைவி ஆசிகளுடன், மக்கள் செல்வர் ஆலோசனைக்கு இணங்க கண்டிப்பாக திருச்சி மீட்டெடுக்கப்படும், பழைய பேர் மீட்டெடுக்கப்படும். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு விற்கிறாங்க. இன்னொன்று மதுபான விடுதிகளுக்கு இருக்கிற பேர் பார்த்திங்கன்னா அந்த ஏரியா பேர் பார்த்தா வள்ளலார் நகர். இதுக்கெல்லாம் கேட்டால் அப்புறம் இது வந்து திராவிட மாடல்மாங்க. ஏன்னா திராவிட மாடலுங்கிறது வந்து மக்களை குடிக்க வைக்கிற ஒரு மாடலாக இருக்குது. மக்களின் ஈரலை சாப்பிட்டு உயிர் வாழ்கின்ற ஒரு இனமாக இன்றைக்கி வந்து அந்த மாடல் மாறிட்டு இருக்கு. இதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். அந்த காந்தி ஜெயந்தி மட்டும் இல்லைன்னா ரவுண்ட் கிளாக் திருச்சியில் 18 இடத்துல ரவுண்ட் கிளாக்கை நீங்கள் காலையில் 1 மணிக்கு போனால் கூட உங்களுக்கு வந்து மதுபானங்கள் கிடைக்கும். இது வந்து தொடர்கதையாகிட்டு இருக்குது. நம்ம நிர்வாகிகள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி இப்போ என்ன பண்ண கிட்டத்தட்ட ஒரு 13 பாட்டிலில் வந்து அன்டைமில் விற்கிற பாரை வந்து வீடியோவாக எடுத்திருக்காங்க. இது சமயம் வரும்போது மக்கள் செல்வர் ஆலோசனையின்படி உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அந்த வீடியோவை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். இது தொடர்கதை ஆகிட்டு இருக்கு. இது தெரியாமல் இல்லை, காவல்துறையினரின் கைகள் கட்டப்பட்டுள்ளன.